ஹாய் வணக்கம். இது ஒரு சின்ன கதை. இது கதைன்னு சொல்கிறத விட ஒரு வாழ்க்கை தத்துவம் கூட சொல்லலாம். ஒரு வீட்டில் ஒரு அம்மாவும் பையனும் இருந்தாங்க. அங்கே அந்த வீட்டில் கரண்ட் இல்லை. சட்டுன்னு கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. ஏன்னு தெரில. வெளியில் வந்து பார்த்தாங்க, எங்கேயுமே கரண்ட் இல்லை. அப்புறம் சரி தம்பி ஒரு மெழுகுவர்த்தி எடுத்துகிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னாங்க. தம்பி போய் மெழுகுவர்த்தி தீப்பெட்டியும் எடுத்துகிட்டு வந்தான். எடுத்துகிட்டு வந்து அவன் சரி மெழுகுவர்த்தி படுத்தலான்னு படுத்துனான். ஃபஸ்ட்டு குச்சி படுத்துனா அணைஞ்சிருச்சு. 2வது குச்சி படுத்துனா காற்று ரொம்ப அதிகமாக அடிச்சனால அணைஞ்சிருச்சு. இப்படியே எல்லா குச்சியும் படுத்திக்கிட்டே இருக்கான். கடைசியில் ஒரே ஒரு குச்சி இருக்குது. அவங்க அம்மா பார்த்துட்டே இருந்துட்டு, தம்பி பார்த்துப்பா, இந்த ஒரு குச்சி தான் இருக்குது, பார்த்து பத்திரமா, அதை வேஸ்ட்டு பண்ணிட்டா நம்ம இருட்டில் தான் உட்காரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிம்மா, நான் இதை எப்படி படுத்துகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அப்போது எல்லா கதவையும் சாத்திட்டு, ஜன்னல்லாம் சாத்திட்டு, காற்றே இல்லாத பக்கம் போய் பொறுமையாக அந்த தீப்பெட்டியை மெழுகுபர்த்தி எரிய வச்சுட்டான். எரிய வச்சுட்டு, அம்மா இப்போ பார்த்தீங்களா என் திறமைய, சூப்பரில் அப்படின்னு சொல்லி சிரிச்சிருக்கான். அதுக்கு அவங்க அம்மா சிரிச்சிட்டே சொல்கிறாங்க, தம்பி இந்த திறமை நீ குச்சி படுத்துகிறப்பே இருந்தால் இத்தனை குச்சி வேஸ்ட் ஆக வேண்டியதில்லை. இந்த திறமையை நீ அப்போவே காமிச்சிருந்தா எத்தனை குச்சி நமக்கு சேவாக இருந்திருக்கும். இது போல் தான் தம்பி வாழ்க்கை. ஃபஸ்ட்டு எடுத்துன எது கிடைக்குதோ அதை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். அதுதான் கடைசி குச்சின்னு நினச்சி, எப்படி நீ ஃபஸ்ட்டு குச்சி நீ பத்திரமா வச்சுருந்தீங்கன்னா இவ்வளோ குச்சி மிச்சமாகுது போல் நமக்கு வர எல்லா ஒரு சந்தர்ப்பங்களையும் இதுதான் நமக்கு கடைசி சந்தர்ப்பமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ பயன்படுத்திட்டேன்னா வாழ்க்கையே சூப்பராக இருக்கும்ப்பா, இதே மாதிரி பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு அவங்க அம்மா சொன்னோன்னே, சரிம்மா இனிமேல் நான் பத்திரமா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அவ்வளோதான். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, இது மாதிரி நம்மளும் நிறையா வாய்ப்பு கிடைச்சோம், நம்ம அடுத்து பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறையா வாய்ப்புகள் நம்ம இழந்திருப்போம். இந்த குச்சி போல் தான் ஏன் வாழ்க்கையை வேஸ்ட்டு பண்ணிட்டேன், இருக்கிறப்பவே எல்லாத்தையும் நம்ம பத்திரப்படுத்திக்கலாமே.